विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. தொண்டரடிப்புடியாழ்வார் எப்படி பிரேமிகளா பிரேம பக்தரா இருந்தவர் எப்படி ஆயிட்டார்? அப்புறம் எவ்வளவு மோசமா போனார். அவ்வளவு மோசமா போனவரை தொலையட்டம்னா விட்டார் பெருமாள். தொலையட்டம்னு விடலையே, பலாத்காரமாக போய் திருப்பி அவரை பிடிச்சி இழுதுன்னு வந்து விட்டார். ஏன்னா வெச்ச பிரியம் வச்சது தான், அதுக்கப்புறம் பகவானால் மாற்றிக்க முடியாது. இவாள்லாம் எப்படின்னா அவாவா ஸ்வயநல ஆத்மனஸ்துகாமாய தான் எல்லாருமே அவாவாளுக்காக தான் எங்கள்கிட்ட பிரியமாக இருக்கா. ஆத்துக்கார் பிரியமாக இருக்கிறது, குழந்தைகள் பிரியமாக இருக்கிறது, மாமனார் மாமியார் பிரியமாக இருக்கிறது, அப்பா அம்மா பிரியமாக இருக்கிறது, எல்லாம் அவாவாளுக்காக. ஆனால் நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னா நீ தான் உண்மையான பிரியம் வச்சவன், நித்திய பிரியே. அதனால உங்ககிட்ட நாங்கள் பிரியம் வைக்காம யார்கிட்ட வைப்போம்? உங்ககிட்ட வந்த பிரியத்துக்காக நாங்கள் பதி சுதான்வய பிராத்ரு பாந்தவான் அதிவிலங்கியதே தெச்சுதாகதாங்கிற கோபிகை கீதத்தில். மத்கிருதே தியக்த கர்மாணா தியக்த ஸ்வஜன பாந்தவாக அப்படின்னாரோட தியக்த கர்மாணா எனக்கா எல்லாத்தையும் விட்டுடுவாங்கிறான் பகவான் கபிலோபதேசத்தில். எனக்காக எல்லாத்தையும் விட்டுடுவான்னார். விட்டுடுவான்னு சும்மா 4 அட்சரத்தில் சொல்லிட்டு போயிட்டார். மத்கிருதே தியக்த கர்மானா 8 எழுத்து தான், 8 எழுத்துல சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார். மத்கிருதே தியக்த கர்மானா. இவர் 8 எழுத்துல சொன்னதுக்கு தான் துகந்தியோபியுக்காச்சித் தோகம் ஹித்வா சமுத்சுகா பயோதிஸ்ரித்த சம்யாமோ அனுத்வாஸ்யா பராஜயு பரிவேஷயந்த ஸ்தத்தித்வா பாயயந்திய சிசூன்பய சிஸ்ரூஷந்திய பதீன்காச்சித் அஸ்ரந்தியோபாஸ்ய போஜனம் லிம்பத்ய பிரபிருஜந்தியோன்யாக அஞ்சந்திய காஷ்சலோஜனே வித்தியஸ்த வஸ்திராபரணாக காஷ்சித் கிருஷ்ணாந்திகம் யயுகு. வேணுகான காதில் விழுந்த உடனே எப்படி வந்தான்னா போட்டது போட்டபடி ஓடி வந்துட்டான். எனக்கா விடுவான்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் கபிலோபதேசத்தில். இவெல்லாம் விட்டு காமிக்கிறது எவ்வளோ கஷ்டம். மாடு கறந்துன்றதுவா வேணுகானம் காதில் விழுந்தது. கிருஷ்ணஸ்மரணம் வந்த உடனே மாட்டையும் அவுத்து விடல, கண்ணுக்குட்டியும் அவுத்து விடல, காலில் கட்டின கயத்தையும் அவுக்கல, கறந்த பாலையும் எடுத்து வைக்கல. அடுத்த நிமிஷம் கிருஷ்ணன்ட்ட இருக்கா. பால் காய்ச்சறவ ஓடி வந்துட்டா, சிஸ்ரூஷ பண்ணுறவ ஓடி வந்தா, அதுக்கார் கால் பிடிக்கிறவ வந்தா, அலங்காரம் பண்ணிக்கிறவ வந்தா, சாப்பாடு போட்டுருக்கிறவ வந்தா, குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறவ வந்தா, ஆகாரம் போடுறவா வந்தா. அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டா. மத்கிருதே தியக்த கர்மானா தியக்த. அதுபோ அப்படி பகவான்கிட்ட வச்ச அந்த பிரேமை அவளுக்கு ஜகத்தில் வேற எங்கேயும் இருக்காது. அப்படி ஒரு பிரேமையை வச்சு அந்த பகவான் அவளை விட்டு மறைஞ்சுட்டான்னா அப்போதான் இந்த அவள்கிட்ட உள்ள அந்த பிரேமை பிரகாசத்தை அடையிறது. உள்ளுக்குள்ள இருக்கிறது எப்படி தெரியும்? வெளியில பிரிஞ்சு இருக்கும் பொழுதுதான் அப்படியே உள்ளேந்து குமரி குமரி வரும்பொழுதும் அந்த பிரேமையை நாம் பார்க்கறதையில தான் பகவத் விரகம் எப்படி இருக்குங்கிறது புரியும். திருஷ்டோவ கச்சிதஸ்வத்த பிளக்ஷண்ய குரோதம் எதுத்தா மாதிரி தெரியறது. மனுஷாலா மிருகமா மரம் செடி கொடியான்னு கூட கோபிகைகள் பார்க்கலையே. அரசமரமே கிருஷ்ணனை கண்டையான்னு கேட்குறா. ஆலமரமே கிருஷ்ணனை கண்டையா அப்படித்தானே கோபிகைகள் கேட்கிறா. எந்த அளவுக்கு அவளுக்கு பிரேமை இருந்ததுன்னா கிருஷ்ணன் எப்போ இல்லையோ வேற எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. பகவான் இல்லைன்னா வேற எதுவுமே, அவன் எப்போ வரலையோ அப்புறம் வேற இதனால என்ன பிரயோஜனம் நமக்கு? லௌகிக விஷயங்களில் அவளுக்கு ஆசை போயிடும் அப்படிங்கிறார் நாரத பக்தி சூத்திரத்தில். புஷ்பத்தினாலேயே அழகாக பண்ணியிருக்கிற அந்த அந்த படுக்க அவளுக்கு பிடிக்கல. கிருஷ்ணன் இல்லாத என்ன படுக்க? உள்ள இருக்கிற கிருஷ்ணனை ரட்சிக்கிறதுக்காக மன்மதன் போடுற பானத்தில் அதுலேருந்து கிருஷ்ணனை ரட்சிக்கிறதுக்காக தாமரை இலையை அப்படி மார்பில் வச்சுக்கிறார். மன்மதன் பானப்பிரயோகம் பண்ணுறான். அவிரல நிபதித்த நெருக்கமான பானப்பிரயோகம். ஒரு பானத்துக்கு மேலே இன்னொரு பானம் அப்படி தொடர்ந்து பானத்தை போடுறான். அவிரல நிபதித்த மதன சராதிவ
அந்த பானம் எங்கே போகிறது? நேராக மர்மாவை குத்த வருது, உள்ள ஹிருதயத்தை. அவன் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தாமரை விலையை வச்சுன்னு தடுக்கிறாளாம். நீ திரும்பி போ, உன் பானம் உள்ளே வரக்கூடாது. மாற மாற மமதீய மானசே. இந்த சரணத்தை அப்படியே கருணாமிரதாச்சாரியார் சொல்றார் ஒரே ஸ்லோகத்தில். இந்த சரணம் என்னதோ அதை அப்படியே சொல்றார். மாறா மாற மமதீய மானசே. நீ பானத்தை கிணத்தை போட்டு என்கிட்ட நீ வரவே கூடாது. ஏன் தெரியுமோ? இந்த மனசு மாதவைக நிலையே. இது கிருஷ்ணனுக்கு இந்த இடம், இதுல நீ உள்ள வரவே கூடாது. மாதவைக நிலையே எதிர்ச்சயா. நான் கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து நீ உள்ள வரலான்னு நான் பாக்குற. மாறா, மாறன்னு மன்மதனுக்கு பேரு. ஹே மாறா, மாறமா மதிய மானசே மாறம். என்னுடைய மனசுல நீ வரவே கூடாது. ஏன் தெரியுமான்னா, பெரிய அபச்சாரண்டா, இது உங்க அப்பாவோட இடம்டாங்கிறார். மாதவைக நிலையே, உங்க அப்பா இருக்கிற இடம். அவனை பார்த்து இப்படி விரட்டி விட்டு உள்ள இருக்கிற கிருஷ்ணனை பார்த்து சொல்ற, நீ உன்ன மாதிரி அசடே கிடையாது. ஏன்னா உன்னோட ஆத்துல உன்னை விரட்டிட்டு இன்னொருத்த வந்து உட்காரலான்னு பார்க்குறான். அசடு மாதிரி முழிச்சுட்டு இருக்கிய, யாரையும் உள்ள விடாத, நீ விரட்ட எல்லாரையும். ஹே ரமாரமணா வாரியதாம் அசௌ. உள்ள இருக்கிற ஒன்ன விரட்டி விட்டு இந்த அசத்து வரலான்னு பார்க்கறது, நீ சும்மா இருக்கலாமா? அசடாவா இருக்கிறது? ஹே ரமாரமணா வாரியதாம் அச. அவனை திருப்பு, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லு. ஏன் அப்படின்னா, கசகேத நிஜவேஷ்மலங்கனம். தன்னோட இடத்துக்கு இன்னொருத்த வந்து உட்கார்ந்து ஆக்கிரமிச்சான்னா யாராலையாவது பொறுத்துக்க முடியுமா? உனக்கு சொந்தமான இடத்தை அவன் வரணும்னு நினைக்கிறான், விரட்டவனைங்கிறான். அவிரல நிபதித குசும. இந்த சரணத்தை அவ்வளவு சிம்பிளா ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் கருணாமிரதாச்சாரியார். அந்த புஷ்ப படுக்க அவளுக்கு பிடிக்கல. வகதி சகலித விலோச்சன ஜலபரம் ஆனன கமலும் உதார. சக்கி தோழி சொல்றா கிருஷ்ணன்ட்ட, உன்னை விட்டு பிரிஞ்சு அந்த ராதையினுடைய திருமுகம் ஆனன கமலம் உதாரம், அழகான அந்த திருமுக தாமரை இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? ஜலபரம். அப்படியே நீர் கோத்துண்டு சந்ததமா மழை காலத்தில் எப்படி மழை கொட்டுமோ அதுபோல கண்லேந்து ஜலம் கொட்டுறது. வகதி சகலித விலோச்சன ஜலபரம் ஆனன கமலம் உதாரம். கண்கள்லேருந்து சந்ததமா தாரதாரியா கண்ணீர் கொட்டுறது அப்படின்னா ருதுகு சுஸ்வரம் ராஜன்னு தான். பகவத் விரகத்துல பிரேமையில கண்ணு எப்படி இருக்கும்னு இப்பதானே சொன்னேன். மகாபிரபு சொன்னார், சக்ஷுஷா பிராவிருஷாயுதம். அடமழை காலத்துல எப்படி சோன்னு கொட்டுமோ அதுபோல கிருஷ்ண விரகத்துல கண்லேருந்து தாரதாரியா கண்ணீர் கொட்டும். இது எது போல அப்படின்னா, சந்திரனை ராகு மறைச்சு நெசிக்கினான்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஜலம் சொட்டும். சந்திரனுக்கு அமிர்த கிரணன்னு பேரு. தளன கலித அமிர்ததாரம்
இடத்துல சாதிருஷ்யோபமான்னு இந்த உபமானத்தை, பொதுவாக உபமானம் அப்படிங்கிறது என்னன்னா மாதிரி தானே தவிர அதுவே இல்லை. சந்திரன் போன்ற முகம் அப்படின்னு சொன்னா அழகா இருக்கும், ஆகர்ஷணமா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அது அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், அதில் ஒரு களங்கம் இருக்கும், அது மாதிரி முகத்துல எல்லாம் இருக்கும்னு சமம் கிடையாது. மான்விழியாள் அப்படின்னா, மிருகாட்சி அப்படின்னா மான் மாதிரி இருக்கும்னா மான் மாதிரி கண்ணு இருக்கும், உடனே கொம்பு இருக்கும், அப்படி மூஞ்சி அப்படி இருக்கும்னு அர்த்தம். ஏகதேசம் தான் எடுத்துக்கலாம். சந்திரன் போன்ற முகம் அப்படின்னுட்டா ஏகதேசம் தான் எடுத்துக்கலாம், ஒரு அளவு தான் எடுத்துக்க முடியும். எதுக்காக அவர் சொன்னார்? அழகுக்கு சொன்னார், அவ்வளோதான் எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் மற்ற இடங்கள்லாம் உதாகரணம் வரும். இந்த இடத்துல என்னன்னா சந்திரனேன்னு விட்டார். இந்த இடத்துல மாத்திரம் ராதையினுடைய திருமுகத்தை சொல்லும்போது சந்திரனேன்னு சொன்னார். ஏன் சந்திரனேன்னு சொன்னார்னா, ராதை சந்திரன்லேருந்து அமிர்தம் சொட்டுறது, ராதையோட கண்கள்லேருந்து வர அந்த கண்ணீர் இருக்கே அது அமிர்தம்னு சொன்னார். இதே பரமேஸ்வரன் ருத்ரன் கண்லேருந்து, அவருக்கு கண்லேருந்து கண்ணீர் வந்தது பரமேஸ்வரனுக்கு, ருத்ரனுக்கு. அந்த கண்ணீர் தான் வெள்ளி. வெள்ளி இருக்கே பரமேஸ்வரனுடைய கண்ணீர், அதுலேருந்து உண்டான ஒரு மெட்டல். யாகத்தை பற்றி சொல்லும்பொழுது அருத்ரபாகம் அப்படிங்கிறார் தட்ச யஜ்யத்தில். ருத்ரனுக்கு பாகம், ருத்ரன் ரொம்ப பிரதான தேவதை, பரமேஸ்வரன் தான் பிரதான தேவதை யஜ்யத்தில். யாகம் பண்ணும்போது யாகசாலையில் வெள்ளியே கூடாது, வெள்ளி உபயோகப்படுத்துறது, வெள்ளி தானம் பண்ணுறது அது கூடவே கூடாது. ஏன் அப்படின்னா, எந்த பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணுறாலோ அவருடைய கண்ணீர்லேருந்து வந்தது, அதனால பவித்திரம் இல்லை. வெள்ளி யஜ்யத்தில் பவித்திரம் கிடையாது. பிதர்களுக்கு வேணா பவித்திரம், பிதர்களுக்கு கொடுக்கறது அது தர்மம். அது பரமேஸ்வரனோட கண்ணிலேந்து வந்த கண்ணீர் அபவித்திரம். ராதையோட கண்ணிலேந்து வந்த கண்ணீர் பவித்திரம்ங்கிறார். பரமேஸ்வரனோட கம்பேர் பண்றாரு. எப்படி பவித்திரமா ஆகும் ராதையோட கண்ணீர்னா, பிருந்தாவனத்தில் பாண்டீரவனம்னு ஒரு வனம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் தான் மானச சரோவர்னு ஒரு இடம், பெரிய குளம். இந்த குளம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த 8வது அஷ்டபதி 9வது அஷ்டபதி ஸ்தானம், அதான் அந்த இடம் தான். 8வது 9வது அஷ்டபதியில் ராதை எங்கே இருந்து அழுதாலோ கண்ணீர் வெடிச்சாலோ அந்த இடம்தான் மானச சரோவர். அந்த மானச சரோவருங்கிற குளம் இன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தால் இதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அந்த மானச சரோவருக்கு வந்து ஸ்நானம் பண்ணுறா லட்சக்கணக்கான ஜனங்கள். பொட்டத்தடல், அது ஒரு கோவில் இருக்கு, ராதாகிருஷ்ணன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு முன்னாடியே பெரிய குளம். இந்த குளத்துக்கு மானச சரோவர்னு பேரு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த ராசலீலை ஆரம்பிச்ச உடனே 2 பேர் ஆசைப்பட்டாலாம் ராசலீலைக்கு. 2 பேர் யாருன்னா, ஒன்று மகாலட்சுமி, இன்னொன்று பரமேஸ்வரன். இந்த ராசலீலையில் தானும் வரணும்னு மகாலட்சுமி ஆசைப்பட்டாலாம், ராசக்கிரீடையில் கலந்துக்கணும். அதுக்கு கோபிகைகள்லாம் சம்மதிக்கல. கோபிகைகள் சம்மதிக்கல. உடனே மகாலட்சுமி தபஸ் பண்ணினான். பாண்டீரவனத்துக்கு பக்கத்தில் இருக்கு பயல்வனம்னு பேர், இருக்கு பில்வவனம். பில்வ நிலையான்னு தாயாருக்கு அம்பாளுக்கெல்லாம் பில்வ விருட்சத்தில் தான் இருக்கா, ஸ்ரீ விருட்சம். அது அந்த பில்வமர காடு, அது அங்கே தபஸ் பண்ணுறா தாயார். தபஸ் பண்ணின பிறகுதான் அந்த தாயாரை பகவான் திருமார்பில் வச்சுட்டே ராசலீலை பண்ணினார். யோகமாயா உபாஸ்ரிதா அப்படிங்கும் பொழுதும் யோகமாயை ஆசிரியிச்சான் கிருஷ்ணன் ராசக்கிரீடைக்கு அப்படின்னு மேலால பார்த்தா அர்த்தம்.
அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, பதங்கள் எல்லாம் பிரித்து உள்ளர்த்தங்களை நாம் பார்த்தோம்னா என்னன்னா, ராசக்கிரீடை பண்ணும்பொழுது கிருஷ்ணனுடைய திருமார்புல மகாலட்சுமி வாசம் பண்ணினாள். யோக மாயா உபாசிரிதா. இந்த ராதாதேவி, இந்த மகாலட்சுமி தபஸ் பண்ணி ராசக்கிரீடையில் சேர்ந்துட்டாலாம். தாயாருக்கே இவ்வளவு தபஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருந்ததேன்னு பரமேஸ்வரனுக்கு ஆசை வந்துடுத்து, தானும் ராசக்கிரீடையில் கலந்துக்கணும்னு. கோபிகைகள்கிட்ட வந்து கேட்டா, கோபிகைகள்கிட்டெல்லாம் என்னையும் இந்த ராசலீலையில் சேர்த்துக்கோங்க. உடனே கோபிகைகள்லாம் அந்த பரமேஸ்வரனை நேராக இந்த மானச சரஸுக்கு அழிச்சுன்னு வந்து 8வது 9வது அஷ்டபதியில் ராதையினுடைய கண்கள்லேருந்து பிரவகிச்ச அந்த கண்ணீர் ஒரு குளமாக தேங்கியிருக்கேன், அந்த குளக்கரைக்கு அழிச்சுன்னு வந்து அந்த பரமேஸ்வரனை அதில் ஸ்நானம் பண்ணி வச்சாலாம். ராதாதேவியினுடைய கண்ணீர் குளம் இருக்கு, அதில் அப்படியே ஸ்நானம் பண்ணி வச்சு அந்த பரமேஸ்வரன் அந்த ஸ்நானம் பண்ணி முழுகி அப்படி எழுந்திருக்கிறாராம். அந்த முக்கண்ணு கபாலம் திரிசூலம் எல்லாம் மறைஞ்சு போய் ஒரு ஸ்திரீயா ஒரு கோபிகையா எழுந்துட்டாராம் பரமேஸ்வரன், பெண்ணாவே எழுந்துட்டார். ராதாதேவியினுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீருக்கே கண்ணீர் உள்பட அமிர்தம் பிரேமையை கொடுக்கக்கூடியது. வகதிச்ச கலித விலோச்சன ஜனபரம் ஆனன கமலம். அப்படி சந்ததமா அழுதுன்னு இருந்தா ராதாதேவி கிருஷ்ண விரகத்திலேங்கிறது தான் விஷயம். அழுதாங்கிறது யதார்த்தம். பின்னாடி வந்த மகாத்மாக்கள்லாம் ராதா அழுதாங்கிறத அதை சகிச்சுக்க முடியாம அழுகைக்கு இப்படிலாம் அர்த்தம் சொல்றா. அந்த கண்ணீர் எப்பேற்பட்டது தெரியுமா? பவித்திரமானது. பரமேஸ்வரனுக்கே ராசலீலையில இடம் கொடுத்த கண்ணீர்னு அதை அந்த மகத்துவத்தை பின்னாடி வந்தவா சொல்றாள். இதுவரை இப்படிலாம் ஒரு மகத்துவம் இருக்குன்னு ராதா அழவே இல்லை. அவ அழும்பொழுது கிருஷ்ண விரகத்துல தான் அழறா. கிருஷ்ண விரகத்தில் அழறா. கண்ணீர் இருக்கு, அந்த கண்ணீர் இவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்னு பின்னாடி வந்தவாள்லாம் தான் சொல்றாரு. வில்லிகதீரகசி குரங்க மதே பவந்தோ அசம சரபூ. எல்லாருமே இந்த பிரேமையை சொல்லும் பொழுதெல்லாம் கண்ணீரை சொல்லுவார். மகாபிரபு இப்படிதானே சொன்னார். சந்ததமா கண்கள்ல கண்ணீர். பக்தி தனக்கு உரைச்சிருக்கா உரைக்கலையா, பக்தி இருக்கா இல்லையாங்கிறத எப்படிடா பரீட்சை பண்றதுன்னா பாகவதத்தில் நேத்ரே ஜலம்னுட்ட. பகவத்குணம் சொல்லும் பொழுதோ கேட்கும் பொழுதோ கீர்த்தனம் பண்ணும் பொழுதோ கண்ணில் ஜலம் வந்ததுன்னா பக்தி இருக்குன்னு அர்த்தம். நேத்ரே ஜலம். இந்த கண்ணீரை வச்சு தானே பண்ண முடியும், கண்ணீரை வச்சு தான் நிர்ணயம் பண்ண முடியும் பக்தி இருக்கா இல்லையாங்கிறது. கண்ணீர் எல்லாருக்குமே வந்துடும். எந்த இடத்துலலாம் வரும்னா ராமாயணமோ பாகவதமோ சோகமாக இருக்கிற இடத்தெல்லாம் வர்ணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும். அதெல்லாம் பொய் கண்ணீர். இது கைகையை பார்க்குறது, தசரதன் அழுறது, கைகையிட்ட அழறது, தசரதன் வருத்தப்படுறது, கைகை மிரட்டுறது, அப்புறம் தசரதர் காலமான போது ராமர் அழறது, இது மாதிரி உள்ள சீதையினுடைய விரகத்தில் ராமர் அழறதுங்கும் பொழுது எல்லாருக்கும் அவாவா துக்கம் ஞாபகம் வரும். அப்படிதான் அழறாவா. அது மாதிரி அழுதா அதெல்லாம் அந்த கண்ணீரை சேரவே இல்லை. அது பலகீனம், மனசு பலகீனம், அது துர்பலமான மனசு. கண்ணீர் எதுல வரணும் அப்படின்னா இப்படிலாம் வரக்கூடாது. அது தீன தயாளோ தீன தயாளோ தீன தயா தேவா தயாளோ. அழுகை இதுல வரணும், குணத்தை கேட்டுட்டு வரணும்.
இந்த கண்ணீர் ஏன் வரணும்னா கண்ணீர் வர 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 வரதான் பலமா பக்திக்கு. இந்த பிரேமைக்கு பலம் எங்கேருந்து வருது? கண்ணீர் தான் பலத்தை கொடுக்குறது. பொதுவாக பக்தி இல்லை, பக்தியை வளர்க்குறது. பக்தியை வளர்க்குறதுன்னா என்ன? நான் பஜனை பண்ணுறது பக்தியை வளர்க்குறது, நாமம் சொல்கிறது பக்தியை வளர்க்குறது, பூஜை பண்ணினா பக்தி வளரும், பாராயணம் பண்ணினா பக்தி வளரும். இப்படி இல்லை நாம் சொல்லிட்டு இருக்க போகணும். இப்படிலாம் பக்தி வளராது. பக்தி உண்மையாக எப்படி தெரியுமா வளரும்? கண்ணீரில் தான் வளரும். அசுவன ஜலசீஞ்ச मेरे तो गिरधर गोपाल दूसरो न कोई, मेरे गिरधर गोपाल दूसरो न कोई, जाके सिर मोर मुकुट, जाके सिर मोर मुकुट मेरो पति सोई, जाके सिर मोर मुकुट मेरो पति सोई, चाड़ गई कुल की कान क्या करेगा कोई, मेरे गिरधर गोपाल मात बंधु भ्रात, तात मात बंधु भ्रात अपनों न कोई, तात मात बंधु भ्रात अपनों न कोई, विठल 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 पांडुरंगा, विठल 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 पांडुरंगा,